Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. 1 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கணும். 2.5 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ தக்காளி இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தலை போர்ஷனு, இதை ஸ்லோவாக இந்த காம் பகுதி எடுத்துடலாம். எடுத்துட்டு பின்னாடி திருப்பிட்டு கீரல் போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 4 தக்காளி, ஒரு வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா 10 பூண்டு, 12 காஷ்மீரி மிளகாய். அப்படி காஷ்மீரி மிளகாய் இல்லைனாக்கா நார்மல் மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் தண்ணி வச்சுட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொச்சி வெந்துட்டு அப்புறம் எல்லாம் வடிகட்டிட்டு அப்புறமா இந்த தக்காளி இருக்கிற தோல் தானாகவே பிரிஞ்சு உங்களுக்கு வரும். அந்த தோல் எடுத்துகிட்டு நம்ம பீட்சா சாஸ் ரெடி பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டுருக்குது ஈஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கணும். அப்புறமா 3 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைச்சிக்கலாம். இப்போ திரும்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஒரு மாதிரி இப்படி எடுத்தாலே பிச்சு பிச்சுன்னு இருக்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்சமாக மைதா எடுத்துட்டு ஸ்லாப் மேலே இப்படி போட்டுட்டு பிசைச்சு வச்சுக்கிற மாவு எடுத்து ஸ்லாப் மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 கையை வச்சு இப்படி அழுத்தி இப்படி இஸ்து பிசையணும். இழுத்து பிசையும் போது அப்போ தான் பீட்சா டோ நல்லா வரும். 10 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் மட்டும் நல்லா பிசையணும். அப்போ தான் பீட்சா நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 10 மினிட்ஸ்க்கு இஸ்து இந்த மாதிரி மாவு டோவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஊற்றி வச்சு கொஞ்சமாக இதுக்குள்ளே ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஆயில் தடவிக்கலாம். இப்போ ஆயில் தடவிட்டோன்னா இந்த டோ இதில் வச்சு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த டோ மேலே ஆயில் நல்லா தடவிக்கலாம், மேலே கீழே. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி போட்டுக்க போகிறேன்.
இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு, காற்று எதுவும் போகாதபடிக்கு நல்லா டைட்டாக போட்டாச்சு. அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரப்பர் இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஈர துணி வந்து இப்படி போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள். இப்போ இது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும் டோ. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, அப்புறமா வெங்காயம், அப்புறமா காஷ்மீரி சில்லியும் அப்புறமா பூண்டில் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கீரல் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா தக்காளியில், இப்படி எடுத்தால் இந்த தோல் வந்துடும் தக்காளி. இது நல்லா பீல் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அரைக்கும் போது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, குறையாக அரைக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த மாதிரி குறையாக அரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது 10 பல்லு பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இது நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம், அப்புறமா மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிற சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி வச்சுக்கலாம். சிம்லே இருக்கட்டும். அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். இது வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது சிட்டிக்கே மஞ்சத்தூள், நான் பெரிய மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். சிட்டிக்கே பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ பார்க்கலாம் எப்படி வந்துக்குது டோன்னு. பார்த்தீங்களா எப்படி உப்பி வந்துக்குது. நான் ஒரு 4 ஹவர்ஸ் விட்டுக்குவேன் நான். பார்த்தீங்களா எப்படி உப்பி வந்துக்குது. நம்ம இப்போது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை எண்ணோட சேர்த்து நல்லா பிசைச்சிக்கலாம். நீங்கள் பிசையும் போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும் டோ. நான் இந்த மாதிரி அலுமினியம் தட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தட்டு ஃபுல்லாக ரொம்ப மெலிசாவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ரொம்ப மோட்டாவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, மீடியமில் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி மைதா வந்து ரப்பர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்ட அப்புறம் கையால் இந்த மாதிரி கார்னரில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போது
நடுவில் இந்த மாதிரி குத்திக்கணும். என்ன குத்திக்கினாக்கா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்து, ஏன்னா மாவு அவனில் வச்சிட்டோன்னா உப்போம், அதனால இந்த மாதிரி குத்திக்கினாக்கா இந்த மாதிரி உப்பாது. நல்லா குத்தியாச்சு. இப்போ நான் பீட்சா சாஸ் ரெடி பண்ணிக்கிறேன்ல, இப்போ இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். இப்போது நான் இங்கே சிக்கன் மேரினேட் பண்ணிக்கிறேன்ல, இப்போது ஒரு 2-3 பீஸ் வைக்கலாம். அதே மாதிரி க்யூபாக கேப்சிகம், ஆனியன் அங்கங்கே வச்சுக்கலாம். திரும்பியும் இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம பீட்சா வச்சுக்கலாம். பீட்சா ஆப்ஷன் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் வைக்கிற 200 டிகிரி செல்சியஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த பன்னெல்லாம் சூப்பராக இருந்துக்குது. லைக் வெரி வெரி சாஃப்ட் அண்ட் அந்த பீட்சா இந்த சாஸ் கூட சூப்பராக இருக்குது. இட்ஸ் போத் அந்த பீட்சா டேஸ்ட்டோ அண்ட் நம்மளோட லிட்டில் ஸ்பைசி டச்சோ சூப்பராக இருக்குது. இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த பீஸா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துக்குதுன்னு. தேங்க்யூ.